வண்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன். இங்கே பாருங்கள், 8 முட்டை எடுத்துருக்கேன். 8 முட்டைக்கு 8 முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் இது பெரிய டம்ளரு, சின்னதுலாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய டம்ளரு. அதனால் 3/4 டம்ளர் எடுத்துருக்கேன். சின்ன டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க சக்கரை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கல்லுப்பு தான் 1 சிட்டிகை எடுத்திருக்கேன். சோம்பு எடுத்திருக்கேன். அதே போல் 2 ஏலக்காவுடைய விதை, தோல் போடலை, வெறும் விதை மட்டும் எடுத்திருக்கேன். இது நல்லா இருந்ததுனால வெறும் 2 ஏலக்காய் விதையே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது நாட்டு பசும்பால். இதில் நீங்கள் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டனா நல்லா க்ரீம் மில்க் இருக்கும் பார்த்தீங்களா, கொழுப்புச்சத்துலாம் நிறைஞ்சது, அதை ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். இது வெறும் பியூரான நாட்டு பசும்பால். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி நான் இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நல்ல வாசமாக இருக்கும். இந்த நெய்யையும் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 3 ஸ்பூன் அப்படி யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி செய்யணுன்றதை காட்டலை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த தண்ணி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி. நம்ம வீட்டில் உள்ள போர் வாட்டரு உப்பா இல்லாமல் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம குடிக்கிற தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த 8 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன்ல, அதை முதல்ல பவுடர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுற செகண்ட்லேயே நான் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த பாருங்க, இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா டம்ளரில், சக்கரை, சோம்பு, உப்பு, கல்லுப்பு 1 சிட்டிகை, 2 ஏலக்காவுடைய விதை, இவ்வளோத்தையும் போட்டு இது அவ்வளோதான். இது வண்டலப்பம் செய்ய தெரிஞ்சவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தான் நம்ம பொதுவாக வண்டலப்பத்தில் நெய் ஊற்றினா அந்த நெய் அதில் கரையாது, அப்படியே இருக்கும். ஆனால் இது வேஸ்ட் ஆகாது, இது அதிலேயே பிளெண்ட் ஆகிடும். முந்திரி பருப்பு நான் சொன்ன மாதிரியே போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டால் அதனோட ஸ்ட்ரக்சரே அப்படி மாறிடும். அதனால் அதிகம் போட்டுறாதீங்க. இப்போ இந்த இதை போட்டு போதுமான, ஓகேங்களா? இதை பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ இதில் இந்த முட்டையை ஊற்றி, இதை ஓடுலாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன், ஓடு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டு தயவு செஞ்சு நிறையா போட்டு அடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், போதும், அவ்வளோ போதும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ் மில்கையும் ஊற்றி நல்லா இதை நீங்கள் இதில் போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். நான் 2வது வீடியோவில் இது எப்படி ரெடி ஆகின்றதை காட்டுறேன். தேங்க்யூ.